BTS யாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பிளாக் பிங்க் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். இப்ப வந்து கமெண்ட் செக்ஷன்ல சண்டை போடுங்க, பிளாக் பிங்க்னா எங்களுக்கு எல்லாம் தெரியாதான். ஆனா வீடியோ பாக்குற ஒரு சில பேருக்கு தெரியாது இல்லையா? ஸோ பிடிஎஸ்னா ஒரு 5 பசங்க இருப்பாங்க, சாரி 7 பசங்க இருப்பாங்க, செம்மையா பாட்டு பாடுவாங்க அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. ஆனா பிளாக் பிங்க் அப்படின்னு கேட்டா அதுல ஸ்பெசிபிக்கா 1-2 பேர் தான் தெரியும், இந்த அந்த குரூப்னு தெரியும். ஆனா இவங்க பாட்டுலாம் பெருசா கேட்கறது இல்லை அப்படின்னு தமிழ்நாட்டிலே நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்ப பிளாக் பிங்க் என்ன கான்ட்ரவர்சியில மாட்டிருக்கிறாங்க, இவங்க ஃபேமஸ் இன்னும் பிடிஎஸ் அளவுக்கு ஆகாத ரீசன்ஸ் என்ன, அதற்கு இன்டர்நெட்ல என்ன சொல்லப்படுது அப்படிங்கறத எலாபரேட்டா பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிளாக் பிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஆரம்பத்துல இப்படிதான் இருந்தாங்க, அப்புறம் இப்படி மாறிட்டாங்க அப்படின்னு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாங்கன்னு நிறைய விஷயங்கள் வந்துச்சு. கொரியால இந்த பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்ணு இவ்வளவுதான் இருக்கணும், மூக்கு இவ்வளவுதான் இருக்கணும், வாய் இவ்வளவுதான் இருக்கணும்னு இவ்வளவு தூரம் வந்து அவங்க வச்சிருக்காங்க கிரைட்டீரியா. சோ அதே மாதிரி பிளாக் பிங்க்கும் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்மளால மறுக்க முடியாதா. இப்ப பிளாக் பிங்கோட கான்ட்ரவர்சி என்ன அப்படிங்கறத பாக்கலாம். பிளாக் பிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ரொம்ப அழகா ட்ரெஸ்ஸிங் பண்ணி ஆடிக்கிட்டு இருந்தாங்க. சோ அவங்க பாடிக்கிட்டே ஆடுறத பார்க்கும்போது ரொம்ப கியூட்டா இருக்காங்க, ஹாட்டா இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்ப பார்க்கும்போது ரொம்ப வல்காரிட்டி அதிகப்படுத்துறாங்களோ அப்படிங்கிற மாதிரியே வந்து இருந்துச்சு. இந்த குரூப்ல பாத்தீங்கன்னா ஜிசோ ரோஸ்னு 2 பேர் இருப்பாங்க. சோ அவங்க 2 பேரும் யாருன்னு தெரிஞ்சிருக்காது. ஆபத்து அப்படிங்கிற ஒரு பாட்டுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரோஸ, ஆனா ஜிசோ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இவங்க 2 பேர் தான் இந்த குரூப்லயே வந்து ரொம்ப டீசென்ட்டா இருக்கிறவங்க. பட் ஜெனியும் சரி லிசாவும் சரி எப்பவுமே வந்து ஒரு மாதிரியே ட்ரெஸ் போடுறாங்க, வல்காரிட்டியா டான்ஸ் ஆடுறாங்க அப்படிங்கிற போன்ற பல விஷயங்கள் வந்து சமூக வலைத்தளங்கள்ல வந்துட்டு தான் இருக்கு. அதுலயும் ஜெனி நடிச்ச ஒரு சீரியஸ்ல ரொம்ப ஒரு மாதிரி ஆக்வர்டான ஸ்டெப் போட்டது வந்து இன்னும் பேசும் பொருளா ஆச்சு. ஆனா இப்ப ஜெனி அடிக்கிறத விட்டுட்டு இப்ப நேரா லீசா அப்படிங்கிற இந்த ஆர்டிஸ்ட் கிட்ட தான் வந்திருக்காங்க. சமீபத்துல இவங்க பண்ற எல்லா கான்செப்ட்லயும் பாத்தீங்கன்னா அவங்களோட பிரைவேட் பார்ட்டை வந்து வேணுட்டே காட்டுற மாதிரி அவங்க டான்ஸ் ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லா இன்ஸ்டாகிராம்ல இருக்க கமெண்டேட்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது லிசா அவர்கள் பாடவே மாட்டேங்கிறாங்க, ஒன்லி டான்ஸ் மட்டும் தான் ஆடுறாங்க, அவங்க பாட்டே கேட்க மாட்டேங்குது, அவங்களுக்கு பாட தெரியுமா அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டே தான் இருக்கு. இவங்க என்னதான் பெரிய குளோபல் சிங்கரா இருந்தாலும் ஒரு வாட்டி கூட இவங்க கான்செப்ட்ல வந்து ஃபுல் பாட்டு கேட்டு நம்ம வந்து பார்க்கவே முடியாது. நிறைய பேர் முட்டு கொடுக்க என்ன வருவாங்கன்னா அவங்களாம் வந்து டான்ஸ் ஆடிட்டு எப்படி பாட முடியும் அப்படின்றாங்க. பட் முதன்மையான ஒண்ணு அவங்க பாட்டு கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாருமே வராங்க. ஆனா கான்செப்ட்ல இவங்க பாட்டு பாடாம டான்ஸ் ஆடிட்டே இருக்கிறனால பல பேர் கமெண்ட் எப்படி போடுறாங்கன்னா, நீ டான்ஸ் ஆடுறத பார்த்தது வந்து உண்மைதான், ஆனா கொஞ்சமாச்சும் பாட்டு பாடு, பின்னாடி பாட்டை போட்டு விட்டு இவங்க மாட்டுக்கு பாட்டுக்கு டான்ஸ் தான் ஆடிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் டான்ஸ் ஆடாம அப்படியே நின்றுகிட்டே இருப்பாங்க. இதனால பல டிக்கெட் வந்து எங்களுக்கு லாஸ் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபாரின்ல இருக்கிற மக்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் பிளாக் பிங்க் இந்தியாவில வந்து கான்செப்ட் பண்ணதே கிடையாது. இதுக்கப்புறம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமா தான் இருக்கு. ஆனா இப்ப பிடிஎஸ் வந்து ஒன்னா சேர்ந்து பாட்டு பண்ணாம இருக்காங்க. ஆனா இவங்க கம்பேக் கொடுக்காதனாலதான் என்னவோ இப்போ பிளாக் பிங்க்கு நிறைய ரீச் கிடைச்சது அப்படிங்கறத யாராலுமே மறுக்க முடியாது. பிளாக் பிங்கா பிடிஎஸ் அப்படின்னு நீங்க யார்கிட்ட கேட்டாலும் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்றது எல்லாரும் பிடிஎஸ் தான் இருக்கும். அதன் பிறகுதான் பிளாக் பிங்க் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. சோ இப்ப பிடிஎஸ் திருப்பி வந்து கம்பேக் கொடுக்க போறாங்க. சோ இந்த பிளாக் பிங்க்கு பெரிய அடி விழுமா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா பிளாக் பிங்க்ல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல நிறைய பாட்டு வந்து குரூப்பா வரும். ஆனா இப்பெல்லாம் தனித்தனியா வந்து எங்களோட பாட்டு ஹிட் ஆனா போகணும் அப்படிங்கிறது நிறைய பேரோட ஒரு கன்சர்னாவே இருக்கு. அதுலயும் லிசா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு குரூப் சாங் விட தனி சாங்ல வந்து எனக்கு கூப்பிடணும் தான் ஆசை. அதாவது குரூப் சாங் பார்க்கும் போது என்ன லிசா கூப்பிட்டா போதும், ஆனா தனி சாங்ல பார்க்கும்போது லிசா அப்படிதான் கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கான்ஃபிளிக்ட், கொஞ்சம் கொஞ்சம் சண்டை போனாலும் கடைசியா ஒரு பாட்டு போயிருக்கு, ஆனா அது பெரிய அளவுக்கு ஹிட் ஆகல. சோ பிடிஎஸ் கொடுத்த அதே ஹிட்டை பிளாக் பிங்கால கொடுக்க முடியல அப்படிங்கறத வந்து பல்வேறு தரப்பினர் வந்து சொல்றாங்க. சோ நீங்க சொல்லுங்க, இந்த பிடிஎஸ் வந்து பல பேர் போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, இந்த பிடிஎஸ்னா யாருன்னே உங்களுக்கு தெரியாது, அவனா அவ்வளவு அழகா இருக்கானா அப்படிங்கிற மாதிரி நம்ம பசங்க வந்து என்னதான் பேசினாலும் பிடிஎஸ்னு ஒரு ஆள் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா பிளாக் பிங்க் இருக்காங்க, இருந்துகிட்டு தான் இருக்காங்க. பல பேருக்கு தெரிய வைக்காத காரணம் என்னன்னா தனியா இருக்கிற சாங்ஸ்ல முக்கியத்துவம் கொடுத்தனால, பல வல்காரிட்டி டான்ஸை கொண்டு வந்தனால இவங்களால ரீச் ஆக முடியலன்னு சொல்றாங்க. சோ நீங்க ஒரு ட்ரூ பிளாக் பிங்க் ஃபேனா இருந்தீங்கன்னா என்ன தப்பா இருக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.